ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 108 திவ்யதேச அனுபவங்களிலே சோழ நாட்டு திவ்யதேச அனுபவம் முடிந்து தெற்கு தேச அனுபவங்களிலே பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்திலே திருமைய திவ்யதேச அனுபவம் இன்று. ஆதிசேஷன், கருடன், சந்திரன், புரூரவசு, சத்தியரிஷி ஆகியோர் தவம் புரிந்த தேசம் இந்த திவ்ய க்ஷேத்திரம். ஆதிசேஷன் தனக்கு சத்வகுணம் மட்டுமே வளர வேண்டும்னு தன்னுடைய நீண்ட திருமேனியை சுருக்கி கொண்டு பூமிக்குள்ளே இருந்து இந்த இடத்திலிருந்துதான் வெளியே வந்தார்னு சரித்திரம். அதனாலே அவரால் ஏற்படுத்தப்பட்ட நதிக்கு சர்ப்ப நதி இன்னும் பாம்பாறு, சர்ப்பநதி அல்லது பாம்பாறுன்னு பெயர். இந்த கோவிலிலே 2 கர்ப்ப கிரகங்கள் உள்ளது. ஒன்றிலே சத்யநாதனும் மற்றொன்றிலே மிகப்பெரிய ஆதிசேஷ பர்யங்கத்தில் எம்பெருமான் சயன கோலத்தில் காட்சி கொடுக்கிறான். இமாலயத்தில் தவம் புரிந்து கொண்டிருந்தார் சத்திய ரிஷி. அவரை இந்த ஊருக்கு அழைத்து வந்து சத்தியமூர்த்தியாகவே பெருமாள் காட்சி கொடுத்தார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம். எம்பெருமானுக்கு அரவுன்னு ஆழ்வார்கள் ஆதிசேஷனுடைய கைங்கரியமானது எம்பெருமானுக்கு எல்லா காலத்திலேயும் எல்லா நிலையிலேயும் எப்படி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி செல்கின்ற பொழுது குடையாக, அமர்ந்தால் சிங்காசனமாக, நின்றால் மரவடியாக இப்படியெல்லாம் சேவை சாதிக்கிறான்றே எம்பெருமான். அந்த ஆதிசேஷன் எம்பெருமானை பாதுகாக்கக்கூடிய முறை அது எப்படின்னு ஆழ்வார்கள் காட்டின படிக்கு நாம் எந்த திவ்ய தேசத்தில் பார்க்கலாம்னா இந்த திவ்ய தேசத்தில் மாத்திரமே பார்க்கலாம்னும் குறிப்பிடுகின்றார்கள். இந்த திவ்ய தேசத்துக்குன்னு தனியாக ஒரு பதிகம் பாடாவிட்டாலும் கூட திருமங்கையாழ்வார் திருக்கடல் மல்லை, திருவாலி, திருவரங்கம், திருநரையூர், திருக்கண்ணபுரம் முதலான மற்ற திவ்ய தேசங்களில் சென்று மங்களாசாசனம் செய்த காலத்தில் திருமையும் எம்பெருமானை குறித்து பாடியிருப்பதனாலே திருமங்கையாழ்வார் இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய தனியான ஒரு அன்பு அல்லது ஒரு காதல் அதை நாம் பார்க்கலாம். எம்பெருமான் மூலவர் சத்தியகிரிநாதன் சத்தியமூர்த்தியாக கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலேயும் உற்சவர் மெய்யப்பன் ராஜகோபாலன் அப்படிங்கிற திருப்பெயரையும் கொண்டு எழுந்தருளியிருக்கிறான். தாயார் உய்ய வந்த தாயார், உஜ்ஜீவன தாயார் என்ற நாமத்தோடு சத்தியகிரி விமானத்துக்கு கீழே சத்திய தீர்த்தத்தோடும் சத்திய தேவதைகள் ஆதிசேஷனுக்கு பிரத்யக்ஷமாக எழுந்தருளியிருந்து காட்சி கொடுக்கிறார்கள். கதம்ப புஷ்கரணின்னும் இந்த தீர்த்தத்துக்கு பெயர். ஒருவர் பாடிய திருமெய்யம் என்று இந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்றம். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், பெரிய திருமடல்லையும் திருமெய்யத்தின் நமுது வெள்ளத்தை என்று திருவங்கையாழ்வார் குறிப்பிட்டிருக்கிறார். சுடலையில் சுடுநீரன் அமர்ந்ததோர் நடலை தீர்த்தவனை நரையூர் கண்டு என் உடலை உள்புகுந்து உள்ளம் உருக்கி உன் விடலையை சென்று காண்டும் மெய்யத்துளே. சுடலையில் சுடுநீரன், சுடுகாட்டில வெந்த சாம்பலை அணிந்து கொள்ளக்கூடிய சிவபிரானினுடைய துன்பத்தை நீக்கினவன் எம்பெருமான். சுடலையில் சுடுநீரன் அமர்ந்ததோர் நடலை தீர்த்தவன், அவனுடைய துன்பத்தை தீர்த்தவனானவன். ஆக சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பலை பூசிக்கொள்ளக்கூடிய சிவபிரானுடைய துன்பத்தை நீக்கின எம்பெருமானை நரையூர் கண்டு, முதல்ல நான் திருநரையூரிலே கண்டேன், வழிபட்டேன். பின்பு என் உடலை உள் புகுந்து உள்ளம் உருக்கியது. என் உடலிலே புகுந்து தன்னுடைய அழகாலே பண்பாலே என்னுடைய உள்ளத்தை அப்படியே உருக்கி உண்ணுகின்ற விடலையை சென்று காண்டும் மெய்யத்துளே. அந்த இளமை நிறந்த அந்த பெருமானை திருமெய்யம் என்கின்ற திவ்ய தேசத்திலே சென்று காண்போம்
கண்டேன் அப்படின்னு சொல்றார் திருமங்கை ஆழ்வார். தன்னுடைய அழகாலேயே அவனுக்கு அடிமை என்று எழுதி கொண்டவனானவன் அவனுக்கே ஆட்படும்படியாக அவனுடைய அழகு செய்தது. அழகு மாத்திரமானா அவனுடைய குணபூர்த்திகளும் அப்படியே செய்தது. அப்படி அழகாலேயும் பண்பாலேயும் தனக்கு அடிமை என்னும்படியாக செய்த எம்பெருமானை திருநறையூரிலே முதலிலே கண்டுகொண்டேன். பின்பு அந்த இளமை நிறைந்த அந்த எம்பெருமானை திருமெய்யம் என்கின்ற திவ்ய தேசத்திலேயும் கண்டேன். திருநறையூர் கண்டு என் உடலை உள்புகுந்து உள்ளம் உருக்கி உன் விடலையை சென்று காண்டும் மெய்யத்துளே. திருமெய்யம் என்கின்ற திவ்ய தேசத்திலே மெய்யனாய் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை, மெய்யப்பனாய் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை கண்டுகொண்டேன்னு சொல்றார். இதே 108 திருப்பதி அந்தாதி பாடல்ல பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் ஆளா உனக்கண்பா ஆசையாய் நானிலியாய் வாளா மனைவி என்று வாழ்வேனை கேளாய் திருமெய்ய மாயா சிலைகால் வளைத்து வறுமைய மாயா மதன் என்கிறார். தன்னை தலைவியா பாவித்து எம்பெருமான நோக்கி சொல்றார். தலைவனை நோக்கி தலைவியானவள் சொல்லக்கூடிய பாசுரம் போல தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு தலைமகனிடத்தில் எம்பெருமானிடத்திலே சொல்றார். திருமெய்யம் என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே, ஆச்சரியப்படும்படியான குணங்களை உடையவனாய் இருக்காய். திருமெய்ய மாயா, ஆச்சரியமான குணங்கள் உடையவனாயிருக்காய். உனக்கு ஆட்பட்டவளாய் அன்பும் ஆசையும் கொண்டு என்னுடைய நிலைமையை நானே வெளியிட்டு சொல்லும்படியா ஆனேன். இப்போ வெட்கம்ங்கிறதே சிறிதும் இல்லாமல் போனது. அதனாலே என்னுடைய நிலைமையை நானே சொல்றேன். வேறு எந்த முயற்சியும் இல்லாமல் உனக்கே ஆட்பட்டவள் உன் மனைவி அப்படிங்கிற பெயரிலே உள்ள அடியேனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு உன்னை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கேனே, அதனாலே மன்மதன் செய்யக்கூடிய துன்பங்களிலிருந்து என்னை காக்க வேண்டும் என்கிறார். ஆளா உனக்கு அன்பா, உனக்கே ஆளானேன். அன்பா, அன்பானவரே, ஆசையாய், ஆசையா நானிலியாய், நாணமே இல்லாமல் வெட்கமே இல்லாமல் சொல்றேன். வாளா மனைவி என்று வாழ்வேனை, உனக்கே ஆட்பட்டவள் மனைவியானவள். பர்த்தாவை பார்த்திருப்பது போல உன்னையே பார்த்து கொண்டிருக்கேன். கேளாய் திருமெய்ய மாயா, நீ கேள். உனக்கே ஆட்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய நிலைமையை நானே சொல்லிக் கொண்டிருக்கிறத நீ கேட்க வேண்டும். சிலைகால் வளைத்து வறுமைய மாயா மதன், இந்த மன்மதன் செய்யக்கூடியதான இந்த துன்பங்களிலிருந்து அடியனை விடுவிக்க வேண்டும். அப்படின்னா இந்த பிரிவு என்பது இல்லாமல் அடியனை எப்பொழுதும் உன்னுடைய திருவடிக்கீழே சேர்த்து கொள்ள வேண்டும். பழுதின்றி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழ வேண்டும் என்று நாச்சியார் குறிப்பிடுவது போல உனக்கே பணி செய்து வாழும்படியான நிலையிலே உள்ள அடியேனை இந்த பிரிவு என்கின்ற நிலையிலிருந்து எடுத்து சேர்த்து கொள்ள வேண்டும் எம்பெருமானே. வறுமைய மாயா மதன் மெய்ய மணாளா என்று ஆழ்வார்கள் குறிப்பிடுவது போல மெய்யனாய் மணாளனாய் அன்பனாய் எனக்கு நாதனாய் சுவாமியாய் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானே, அடியேனை நீயே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அப்படி மெய்யனாய், மெய்யர்க்கு மெய்யனாய், அன்பர்க்கு மெய்யனாய், பொய்யர்க்கு பொய்யனாய் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானுடைய திருவடிகளில் ஆழ்வார்கள் பாசுரங்களை கொண்டு நாமும் அவனுடைய திருவடியிலே சேர்த்து கொள்ளக்கூடிய நாளை நோக்கி பிரார்த்தித்திருப்போமாக. ஸ்ரீமதே ராமானுஜா.